தேங்க்ஸ்கிவிங் பற்றி கொண்டாடினோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். இந்த நேரத்தில் நான் அதே நன்றி உணர்வோடு இங்கே இருக்கிறேன். முதல்ல கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னால் நான் இங்கே ஜிஎஸ்டி பர்த்டேக்கு வந்த பிற்பாடு எனக்கு இந்த பகுதி தெரியாது. ஃபாதர் லூயிஸ் பற்றி தெரியாது. திடீர்னு ஃபாதர் லூயிஸ் என்னை கூப்பிட்டாரு. ஃபாதர் ஜெயராஜ் நீங்கள் வந்திருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம், நீங்கள் எங்களுக்கு நான் அந்த பங்கில் விழா கொண்டாட போகிறோம். அப்படி என்ன விழா கொண்டாட போகிறீங்க? அன்னை வேளாங்கண்ணி மாதாவுடைய திருவிழாவை கொண்டாட போகிறோம், நீங்கள் அதை கலந்துக்கணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வந்தேன் செப்டம்பர் மாதம் 40 அந்த 2வது வாரம். சரி, மாதாவுடைய ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு பங்கு, அது தமிழ் பங்கில் தமிழ் மொழியில் பூசை கண்டு வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான பண்ணி வந்தேன். பார்த்த பொழுது உங்களுடைய அந்த அருமையான அந்த சிறப்பான அந்த விழாவை மகிழ்ச்சியோடு நீங்கள் அந்த நடத்துகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் ஆன்மீகத்தோடு ஒரு பக்தியோடும் நீங்கள் ப்ரொசஷனாக போய் அங்கே பாட்டுகள் பாடி அங்கே மாதாவுடைய அந்த பெருமையை எடுத்து சொல்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப முதல்ல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது முதல் இம்ப்ரெஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த மக்கள் உண்மையிலே பக்தியுள்ள மக்கள், கடவுள் மேல் ஆர்வமுள்ள மக்கள், மாதாவுடைய அன்பு பிள்ளைகள் அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு பிறகு 2-3 வாரங்களில் ஃபாதர் என்னை கூப்பிட்டாரு. அன்றைக்கு பூசை வைக்கின்றாரு, கலந்துக்கின்றாரு. அது மாதிரி ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்து கொண்டிருந்தேன். அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆகவே உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். ஃபாதர் லூயிஸ் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். அப்புறம் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கின்றேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யுவர் piety, your spirituality, all things inspire me. உங்களுடைய அந்த பக்தி என்னை உண்மையில் ரொம்பவும் மனதை தொட்டது. அருமையான பாடல்கள், எவ்வளோ அருமையான பாடல்கள். உண்மையை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது மாதிரி இங்கே நிறையா கற்றுக்கிட்டேன். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நன்மை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தைகள், சின்ன குழந்தைகளை எப்படி வச்சுட்டு நிற்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க நிற்கிறாங்க, நன்மை கொடுக்குறதா வேணாமா இருக்கு அப்படின்னு, நம்ம வாங்கியா அப்படின்னு அப்படி பேசாமல் இருந்தாங்க. ஒன்றும் புரியல. அப்போ தான் ஒரு அம்மா அப்படி போனவங்க சொன்னாங்க, ஃபாதர் நன்மை வாங்காதவங்க உங்கள்கிட்ட பிளஸிங்காக நிற்கிறாங்க. அடாடா அது தெரியாமல் போச்சு அப்படின்னா அப்புறம் ஸ்டார்ட் பிளஸிங். இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தே நம்ம இந்தியாவில் இருந்து அந்த மாதிரி சின்ன குழந்தை விளையாட மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே போய் உட்காந்துருவாங்க. சின்ன குழந்தை தூக்கி வருவாங்க, மற்றபடி எல்லாரும் எங்கே உட்காந்துருவாங்க. ரொம்ப புதுதாக இருந்தது. உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போய் முடிஞ்சா அங்கே போய் இதை செஞ்சு பார்க்கலாமா அப்படி எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. பட் அருமையான ஒரு வாய்ப்பு. அப்புறம் இந்த நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே நான் எத்தனையோ பூஜைகள்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு படங்கள் வச்சு ஒவ்வொருத்தருடைய இறந்தவருடைய இதை வச்சு ரொம்பவும் ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனால் எத்தனையோ நல்ல காரியங்கள் தான் அங்கிருந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கடைசியில் இது நடத்துனாங்க இல்லையா, அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம். அதெல்லாம் பார்த்துருப்பேன். நம்ம அங்கேயே பார்த்துருக்கேன் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா புதுவை சின்ன பிள்ளைகள் விடுவாங்க. இங்கே பார்த்து சின்ன குழந்தைகள் ஐ திங்க் எல்கேஜி அந்த பிள்ளைங்க கூட அருமையாக பாட்டு பாடிக்கலாம். அப்புறம் பெரியவங்க வயசானவங்க பாட்டு படித்தாங்க. ஆகவே எல்லாருமே வயசுல பார்க்காம பகிர்ந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம்
உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இதே போல் நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து கடவுள் பக்தியும் கடவுள் மீதும் மாதாவையும் பக்தியோடு கொண்டு கொண்டு வாழ்த்துகின்றேன். I would like to wish each and every one of all the best. And நான் வந்து இது வரைக்கும் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். ஒரு 30 இயர்ஸாக இருந்திருக்கேன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில். கல்லூரியில் பேராசிரியராக இருந்தேன், இங்கே முதல்வராக இருந்தேன், அதிபராக இருந்து செயலராக இருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து வேறு அதாவது ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இயேசுடைய இளவல்களை பயிற்சிக்கக்கூடிய அந்த ஒரு தளத்துக்கு நான் ஜூன்லேருந்து போயிட்டு இப்போ சபாக்கில் திருப்பி அங்கே சேர போகிறேன். அந்த இளவல்களுக்காகவும் அப்புறம் சோஷியல் ஒர்க் இருக்குது, அது ரெண்டுக்கும் என்னை சுப்பீரியராக போட்டிருக்காங்க. அதனால் அங்கே தலைவராக இந்த அவருடைய நான் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய உதவி செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கிறார். நீங்களும் அந்த என்னுடைய அந்த பணிக்காக இருக்குமாறு அழைக்கின்றேன். அதோடு அந்த இடத்துல வந்து ஒகேஷன் அது இயேசுவில் சேரக்கூடியவர்கள் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஒகேஷன் வரணும், இயேசுவில் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். Father Gabriel, Father Jairaj, Father Gabriel, we are so happy for you. Even though you are one side that you are moving, but you are going for a better ministry and being there, and hopefully we see you as a pastor there in that parish or wherever you are going to be. I always, when I came also second time, I think I first went and met you. You remember, I came to your place and we met. And in between I used to call Father, but Father was always busy to come this side, and he was this time he was available and able to come today. And we really thank you for blessing, caring, and you always speak about your fun and enjoy your fun and dance and so on. And so we really grateful to you. Let's give big hands to Father. Let's give you big hands. Father Jairaj, thank you so much. All the best for you and safe journey, and God bless you. Let's give big hands to God.